ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் பராப தமிழ் புத்தாண்டில் இனிய வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்களையும் தந்து என் அப்பன் செந்தன் முருகன் உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான பராப வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை சுமார் காலை 9:32 மணிக்கு சூரிய உதயாதி 8:26 நாழிகைக்கு ரிஷபலக்கரம் சிம்ம நவாம்சத்தில் மங்களகரமாக பராப வருடம் பிறக்கிறது. இந்த வருடத்தில் நடக்கவிருக்கும் முக்கிய கிரக பயிற்சி நிகழ்வுகளை நாம் பார்க்கப்போனால் இந்த வருடம் குருவும் ராகு கேது பயிற்சி மட்டும்தான் இருக்கிறது. அதை முதலில் நாம் பார்த்து வருவோம். குரு பயிற்சி வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஜூன் 1/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12:02 மணிக்கு சூரிய உதயாதி 14:33 நாளிகைக்கு திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 46.55 நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். அடுத்ததாக நிகழவிருக்கும் பெரிய கிரக பயிற்சி என்றால் ராகு கேது பயிற்சி. கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2026 சனிக்கிழமை இரவு 10:33 மணிக்கு சூரிய உதயாதி 40.14 நாளிகைக்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார். இப்பேற்பட்ட கிரக பயிற்சிகளை வைத்துத்தான் நாம் இந்த ஆண்டு பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். அப்படி பார்க்கையில் கடகராசிக்கு நாம் பார்த்தோம் என்றால் கடகராசியினருக்கு அஷ்டமத சனி விலகி பிறக்கும் இந்த புத்தாண்டு அவர்களுக்கு அனைத்து வழிகளிலும் யோகம் தரும் ஆண்டாக அமையப் போகிறது. தொட்டது தொடங்கும், அல்லும் பகலும் பாடுபட்டதற்கு பலன் கிடைக்கும். ஆண்டின் தொடக்கத்திலேயே விலகிய சரியே அதற்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த தமிழ் புத்தாண்டின் மாபெரும் கிரகங்கள் என்று சொல்லக்கூடும் குரு பகவான் ராகு கேதுவின் பேச்சு நிகழவிருக்கிறது. ஏற்கனவே அது எந்தெந்த தேதியில் பிறகு பேச்சியாகிறது என்பதை ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். கடகராசியில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்க மாட்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது. பிறகு தனஸ்தானத்திற்கு குரு வரப்போகிறார். எனவே ஆண்டு முழுவதும் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாது. மகர ராசியில் ராகுவும் கடகராசியான உங்கள் ராசியிலே கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். அவைகள் இருக்கும் இடத்தை பொறுத்து பார்க்கும் இடத்தை பொறுத்தும் பலன்கள் மாற்றம் ஏற்றங்கள் வரும். ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். அப்போது கடகராசியிலிருந்து குரு பகவான் 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கிறார். எனவே அந்தந்த இடங்களை சார்ந்த ஆதிபத்தியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக உங்களுக்கு நடைபெறும், மகிழ்ச்சியை வழங்கும். 5ஆம் இடத்தில் எனப்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கும். குறிப்பாக பிள்ளைகள் பெருமைகள் சேர்ப்பார்கள். படித்து முடித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வரங்கள் அமையும். குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்ய முன்வருவீர்கள். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க வழிபிறக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மற்றும் முயற்சி கைகூடும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரும். உழைப்பிற்கற்ற ஊதியம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் தரும் விதமாக அமையும். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகும். பொன்பொருட்கள் சேரும். பொருளாதார திருப்தி தரும். பெரியவர்களின் ஆதரவு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும். விலகி சென்ற சொந்தங்கள் திரும்பி வந்து இணைவர். புதிய வாகனம் வாங்க முயற்சி கைகூடும். இக்காலத்தில் குரு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிம்மராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அதன் பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு.
பணிபுரியும் இடத்தில் பதட்டம் ஏற்பட்டாலும் வேலையை சிறப்பாக செய்து முடித்து மகிழ்ச்சி காண்பீர்கள். நல்ல தகவல்கள் நாள்தோறும் அந்த வண்ணமாக இருக்கும். ஆரோக்கியமும் அதிக தொகையை செலவு செய்வீர்கள். குருவிற்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் போதும் நற்பலன்களை பெற முடியும். குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் எதையும் ஆராய்ந்து செய்து வெற்றி பெறுவீர்கள். லாகா மாற்றங்களும் இடமாற்றங்களும் எதிர்பார்த்தபடி அமையும். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபாட்டு செய்து வருவீர்கள். வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகள் கைகூடும். பணிபுரியும் இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது. உதவி வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் நீங்கும். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் செயல்சாரம் அரிதும் புனிதமடைகிறது. செய்யும் தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கும். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொண்டு எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். நட்பால் நல்ல காரியங்கள் நடைபெறும். நாடு, வீடு, ஊர், இடமாற்றங்கள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். பொதுநலத்தில் இருப்பவர்கள், அரசியல் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். டிசம்பர் 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அதே நேரம் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது உங்கள் ஜென்மராசிக்கு சஞ்சரிக்கப் போகிறார். இதனால் நாகதோஷத்தின் பின்னணியில் அமைகிறது. எனவே அதற்குரிய முறையான வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. அனுகூல தலங்களுக்கு சென்று யோகப்பட உள்ள நாளில் பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ஜென்மராசியில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்துறை கூடுதலாக இருக்கும். மாற்று மருத்துவம் உடல் நலத்தை சீராக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். எதிர்மறை சிந்தனைகளாக சில குழப்பங்கள் ஏற்படும். பொருளாதார நெருக்கடியாகலும் கணிசமான தொகை கைகளில் புரண்டாலும் உடனுக்குடன் செலவாகி கலக்கத்தை ஏற்படுத்தும். திங்கட்கிழமை தோறும் அம்பிகை வழிபட்டால் இன்பங்கள் வந்து சேரும். துர்க்கை கவச பாடல்களை பாடுவது நன்றாக இருக்கும். பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றுவது, திங்கட்கிழமை விநாயகருக்கு நெய்தீபம் ஏற்றுவது சிறப்பாக இருக்கும். தை மாதம் ஜென்ம நட்சத்திரத்தில் விநாயகத்துக்கு அபிஷேகம் செய்வோம். இந்த வருடத்தில் நீங்கள் 65% நன்மையை பெறுவீர்கள். இந்த ஆண்டு இல்லாமல் எல்லா ஆண்டும் உங்களுக்கு சிறப்பாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், தர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.